பண்ணுவார். பரிசுத்தம் இல்லாத இடத்துல அவர் இருக்க மாட்டார். அவரை நேசிக்காத இடத்துல அவர் இருக்க மாட்டார். அவரை நீ ஆராதிக்காத பட்சத்தில் அவரும் கூட இருக்க மாட்டார். நான் ஆசீர்வதிச்சேன், நீங்கள் ஆமேன்னு சொன்னீங்க. ஆனால் உங்கள் இருதயத்தில் நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். உங்களை ஆராய்ச்சி, என் கூட கர்த்தர் இருக்கிறாரா, இல்லைன்னா சாத்தா என் கூட இருக்கிறானா? பிரைஸ் எல்லாம். எப்பொழுது தேவன் சவுலை விட்டு மாறினாரோ அப்பொழுது தேவனை விடப்பட்ட பொல்லாத ஆவி அவன் மேலே வந்துச்சு. இதுவரைக்கும் சவுலோடு கூட கர்த்தர் இருந்தார். இப்பொழுது கர்த்தர் விலகின போது சாத்தான் கூட இருந்தான். அதுக்கப்புறம் அவன் செய்கை எல்லாம் மாறிச்சு. நம்மோடு கூட யார் இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் கூட இருப்பாராக. அவரை கூட நம்ம வச்சுக்கிடுவோம். தனி ஜெபம் என்பது தேவனோடு இணைவது. பர்சனல் ப்ரேயரில் நான் ஒருத்தட்ட பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. பேசாமல் இருக்கும்போது என்ன நடக்குன்னா உறவில் விரிசல் ஏற்படுது. ஆனால் எந்த அளவுக்கு நான் பேசுகிறேனோ அந்த அளவுக்கு என்னோட உறவு நெருங்குகிறது, ஐக்கியப்படுது. அப்படிதானா? அப்போ நீங்கள் தேவனோட தனியாக பேசுகிறேன்னா நீங்கள் அவரை விட்டு தூரமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவரோட நீங்கள் பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, தப்பு, நான் பாவம் செய்ய சப்போர்ட் பண்ணல, என்ன செஞ்சாலும் நீ அவரோடு நெருங்க 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 அவர்கிட்ட தனியாக நீ பேச பேச உங்களுக்கு அவருக்குள்ள உறவு வலுப்படுவதாக. ஆமேன். அன்பா சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவரை மட்டும் கூட வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் இல்லாவிட்டா நம்மளால் நின்றுக்கிட முடியாது, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கண்ணாடி பீஸாக உடையிற மாதிரி நம்ம வாழ்க்கைகள் உடைஞ்சு போயிடும். அவர் கூட இருந்தால் ராஜாவே எதிராக இருந்தாலும் சரி, ராஜாவும் துரத்தினாலும் சரி, ராஜாவே நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் சரி, நம்மளால் ஒருத்தரால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.